விஜய் தலைமையில் நடைபெறும் 3ஆம் ஆண்டு கல்வி விருது விழாவை ஜூன் முதல் வாரத்தில் நடத்த தவேக திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்கலாம். யுவராஜ், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அந்தந்த ஆண்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடம், அதாவது ஒரு 234 தொகுதிகள் இருக்கக்கூடிய ஒரு தொகுதிக்கு 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் முதல் 3 இடம் பிடித்த மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையும் அதே போன்று கல்வி விருதையும் விஜய் வழங்கி வந்தார். அதற்கு முன்பாக விஜய் மக்கள் இயக்கமாக இருக்கும் பொழுது கடந்த 2 வருடத்திற்கு முன்பாக இந்த கல்வி விருதை தொடங்கியிருந்தார். அதே போன்று கட்சி ஆரம்பித்து முதல் வருடமான கடந்த வருடத்தில் தவேக சார்பில் இந்த கல்வி விருதுகள் வழங்கப்படும் என்று அந்த விருதுகள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 3ஆம் ஆண்டு இந்த கல்வி விருதுகள் வழங்குவதற்காக தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. கடந்த மாதம் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அந்த தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் இந்த கல்வி விருதானது தற்போது நடைபெறுவதற்காக அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தொகுதி பொறுப்பாளர்கள் என அவர்களுடைய தலைமையின் கீழ் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களின் அந்த பட்டியலானது தேர்வு செய்யப்பட்டு கடந்த இந்த மாதம் 20ஆம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும் என்று ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அந்த தலைமையிலிருந்து நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அந்த வகையில் ஒவ்வொரு தொகுதிக்கும் உட்படுத்தப்பட்டு அந்த மாணவர்களான அந்த பட்டியலானது இறுதி செய்யப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் வருகின்ற அந்த ஜூன் மாதம் முதல் வாரத்தில் சென்னையில் இந்த கல்வி விருதானது 3 கட்டமாக நடத்துவதற்காக திட்டமிடப்பட்டிருக்கின்றது. முதல் வருடத்துக்கு அந்த கல்வி விருதில் 14 மணி நேரம் விஜய் நின்றபடி அந்த விருதுகளை கொடுத்தார் என்றவும், அதே போன்று கடந்த வருடம் 2 கட்டமாக பிரித்து 2 நாட்களாக இந்த கல்வி விருதானது நடத்தப்பட்டது. இந்த வருடம் 3 கட்டமாக, அதாவது வெளியிலிருந்து வரக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கையாகவும் நேரத்தின் அடிப்படை கருதியும் 3 கட்டமாக இந்த கல்வி விருது நடத்துவதற்காக தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. அந்த வகையில் தற்போது இந்த மாணவர்கள் பட்டியல் இறுதி செய்யப்பட்டு ஜூன் மாதத்தின் முதல் வாரத்தில் இந்த கல்வி விருது நடத்தலாம் எனவும், இது குறித்து அதிகாரப்பூர்வ விரைவில் வெளியாகும் எனவும் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி யுவராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.